ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான ரவா லட்டு வெல்லம் பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கம்மியான டைமில் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சூடான அப்புறமா 10 முந்திரி பாதாம் சேர்த்து அதை லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கணும். அதே நெய்ல 1 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சையும் எடுத்து வறுத்து வச்சுக்கணும். திரும்ப அதே நெய்ல 1 கப் ரவா எடுத்துக்கணும். 1 கப்புனா இதுல 250 கிராம் ரவா இருக்கும். இது நல்ல மணம் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வறுக்காதீங்க, அது தீஞ்சு போய் அதோட சுவையே மாறிடும். லோ ஃப்ளேமில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கணும். அதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற விடணும். திரும்பவும் அதே கடாயில் 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கணும். அதுவும் நல்லா சிவந்து வர்றது வரைக்கும் வறுத்தெடுத்து அதை ஆற வைக்கணும். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 கப் ரவைக்கு 3/4 கப் பொடித்த வெல்லம் எடுத்துக்கணும். எந்த கப்பில் ரவா எடுத்தீங்களோ அதே கப்பில் வெல்லம் தேங்காயெல்லாம் அளந்து எடுத்துக்கணும். அப்போது நமக்கு ரவா லட்டு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கரைச்சி எடுத்துக்கணும். அப்போது அதில் இருக்க தூசியெல்லாம் வந்துடும். இது பாகு காய்க்க தேவையில்லை, அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 3/4 கப்பை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. 3/4 கப்பே நல்ல ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வறுத்து வச்ச தேங்காயை கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கணும். தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம ரவா லட்டு 2 டேஸில் கெட்டு போயிடும். இனி வறுத்து வச்சிருக்க ரவை கூட பொடித்த தேங்காய், வறுத்து வச்சிருக்க உலர் திராட்சை, பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறமா அதில் ஒரு மணத்துக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து அப்புறமா கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதில் நம்ம பால் எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெல்லத்தில் இருக்க தண்ணியே நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியாக நல்ல மணம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான வடிவத்தில் லட்டு பிடிச்சிக்கணும். இதே மாதிரி மீதி இருக்க ரவா எல்லாத்துலேயுமே லட்டு பிடிச்சி வச்சுக்கணும். இதில் பால் சேர்க்காததுனால 2 வீக் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சே சாப்பிட்லாம். நீங்கள் ரொம்ப கம்மியாக ரவா லட்டு பண்ணுறீங்கன்னா லட்டு பண்ணும்போது கடைசியாக மிதமான சூட்டில் கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சால் லட்டு இன்னும் சாஃப்டாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சுவையாக இருந்தது. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.